அன்பு நேயர்களே வணக்கம். ஆயிரத்தில் ஒருவன் ரொம்ப அருமையான படம். 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெளிவந்த மிக அற்புதமான வெற்றி படம், கலர் படம். பொதுவாகவே பிஆர் பந்துலு சிவாஜி கணேசனுடைய பிரம்மாண்டமான படங்களை எல்லாம் எடுத்தவர். கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எம்ஜிஆருக்கு அவர் எடுத்த அற்புதமான படங்களில் ஒன்று தான் இந்த ஆயிரத்தில் ஒருவன். இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாம் நடித்த படம் இது. இது ஒரு படம் என்பதை விட இது ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழைய கதை, ஒரு சாண்டில்யனுடைய கடல்புறா, ஜலதீபம், இதில் இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் கூட இதில் வரும். ஏன்னா அந்த கடல் போரை பற்றி, அந்த கடல் கப்பல், அந்த கப்பலில் போகக்கூடிய விஷயம், அதில் ஏற்படக்கூடிய ஆபத்து, இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது. இதை ரொம்ப அற்புதமான படமாக எடுத்திருப்பாங்க. அது ஏதோ மும்பைக்கு பக்கத்தில் கடற்கரை ஓரத்தில் ஒரு இடம் பார்த்து இந்த அவுட்டோரில் அதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மலையும் கடலும், குன்றுகளும் கடலும், பக்கத்தில் நிறைய தோப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு நேச்சர். அந்த படம் அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த காட்சிகளெல்லாம். இந்த திரைப்படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவங்க தான் இணைந்து இசையமைச்சாங்க. இதில் என்ன ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னு சொன்னால், எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி தனித்தனியாக இசையமைச்சு அப்புறம் ஒன்றா சேர்ந்து ரிட்டையர்களாக பல வெற்றி படங்களை கொடுத்தாங்க. அப்படி அவர்கள் வெற்றி படத்தை நிறையா கொடுத்துருந்தாலும் கூட இந்த படம்தான் அவர்கள் பிரிவதற்கு முன்னாலே இசையமைத்த படம். அதாவது விஸ்வநாதன் ராமூர்த்திங்கிற ரிட்டையர்கள் இசையமைத்த கடைசி படம் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். இது இதில் சொல்ல வேண்டிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ், ஒரு முக்கியம். இது அவர்கள் இசையமைத்த கடைசி திரைப்படம். அப்புறம் தனித்தனியாக தான் அவங்க இசையமைச்சாங்க. இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஹிட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. இன்னொரு விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பாருங்கள், இந்த படம் மறுபடி 2010 பார்த்தீங்கன்னா செல்வராகவன் இயக்கத்தில் கார்த்திக் சிவகுமார் நடித்து இதை மறுபடி வந்தது. அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு இந்த அர்ஜுன் நடித்த மதராஸ் திரைப்படத்தில் இமான் இதை மறு ஆக்கம் செய்திருப்பார். 2014 இது டிஜிட்டல் நுட்பத்தில் இந்த படம் வெளியில் வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சர்ச்சை, அதாவது சர்ச்சை ஏற்படும். என்ன சர்ச்சை அப்படின்னு சொன்னால், அப்போ 2 முதல்வர், எம்ஜிஆரும் முதல்வர் ஆகிட்டார், ஜெயலலிதா முதல்வர் ஆகிட்டார். இதெல்லாம் நடித்த 2 பேரும் முதல்வர் ஆகிட்டாங்க இல்லையா. அப்போது இந்த 2 பேர் படத்தை போட்டு இந்த மறு ஆக்கம், ரீப்ரொடக்ஷன், அதில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறையில் பிரம்மாண்டமாக ஆக்கப்பட்ட இந்த ரீப்ரொடக்ஷன், இந்த போஸ்டர் எடுத்து எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டாங்க. அதை மற்ற கட்சிகளெல்லாம் கிளைம் பண்ணாங்க. இவங்க இதன் மூலமாக அரசியல் லாபம் அடைய பார்க்கிறார்கள், இது தேர்தல் நேரத்தில் இப்படி செய்கிறாங்க, இது தேர்தல் விதிகளை மீறியது அப்படின்னு சொன்னோடனே தேர்தல் ஆணையம் இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் நன்னடத்தை விதிமீறல், தேர்தல் விதிமீறல் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அகற்றிட வேண்டும் அப்படின்ட்டு அதை உத்தரவிட்டது. ஆனாலும் கூட அந்த படம் நல்லா ஓடிச்சு. அதில் 4 பாட்டு வாலி, 3 பாட்டு கண்ணதாசன். 3 பாட்டு கண்ணதாசன்னாலும் ரொம்ப முத்தான பாட்டு. அதில் ஒரு அற்புதமான பாட்டு அதுதான் ரொம்ப, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிறது. இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு இல்லையா. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு இதுவும் ஒரு பயங்கரமான ஹிட் பாட்டு தான். சவுந்தரராஜன் சோலோவா பாடின பாட்டு இது. இந்த பாட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் அவன் எந்த நிலையிலே இருக்கிறான் என்பதை தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் சிந்தனைக்குரிய ஒரு அருமையான ஒரு பாடலாக இந்த பாடலை வாலி அமைத்திருப்பார். அவருக்கே உரிய நடை, அவருக்கே உரிய வேகம், அதை சவுந்தரராஜன் ரொம்ப பிரமாதமாக பாடியிருப்பார். அந்த குரல், அந்த பிட்சு, இதெல்லாம் இன்றைக்கி யோசித்து கூட பார்க்க முடியாது. அது ரொம்ப ஹை பிட்சில் தான் ஆரம்பிப்பார். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, ஏன் என்ன தூக்குறோம்னா எங்கேயோ தூக்குவார் அவர். என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்ட்டு எங்கே ஆரம்பித்து எங்கே வருவார் தெரியுமா. அந்த நான்ங்கிறதுல அந்த வைப்ரேஷனும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை,
ஏன் என்ற கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற சுயநலம் உள்ளவன் வாழ்வது கிடையாது. இது ரெண்டு தான் பல்லவியில் அவர் அமைச்சிருக்கிறார். அப்போது அடுத்த விஷயம், கேள்வி என்ன பண்ணுது? சாக்ரட்டிஸ் சொன்னார் இல்லையா, திருப்பி திருப்பி கேள்வி கேட்க வேண்டும்னுட்டு. அதை தான் சொல்கிறாரு, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே. பகுத்தறிவு மட்டும் இல்லை, ஆனானப்பட்ட உபநிடத வாக்கியங்கள் கூட கேள்வி கேட்டுத்தான் பிறந்தன. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. உணர்ச்சி உள்ளவனுக்குத்தான் கேள்வி வரும், கேள்வி உள்ளவனுக்குத்தான் பகுத்தறிவு வரும், பகுத்தறிவு உள்ளவன் கேள்வி கேட்பதால் தான் வாழ்க்கை சிறக்கும். இதுதான் இவர் பல்லவின் மூலமாக சொல்லக்கூடிய அந்த கதைக்களத்துக்கு உரிய ஒரு பாட்டு. அது கதைக்களம். அந்த கதைக்களம் என்பது நமக்கு சாதாரணமான ஒரு அரசியல் களத்துக்கு இந்த பாட்டு புரியும், பொருந்தும். 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. இதுதான் கஷ்டம். என்ன அற்புதமான வரி பாருங்க. எந்த கேள்விகள் கேட்டாலும், எந்த புரட்சிகள் கேட்டாலும், வித்தின் தி நைட் என்று சொல்கிறது போல ஒரு இரவுக்குள்ளே ஒரு விடுவை கொடுத்து விடுவது கிடையாது. அதற்கு சில காலங்கள் ஆகத்தான் செய்கின்றன. அந்த பொறுமையோடு தான் அந்த போராட்டமோ அந்த உரிமையோ அந்த கேள்வியோ முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமையில்லை என்று முழங்கட்டுமே. அற்புதமான வரி. இந்திய சுதந்திர போரின் போது அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுமா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லும்போது, நாங்கள் கஷ்டப்படுறது நாங்களே சுதந்திரத்தினுடைய காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதல்ல, எங்களுடைய சந்ததியர்களாவது அடிமை இல்லாமல் இந்த தாய் திருநாட்டிலே சுதந்திரமாக வாழ்வார்களா என்பதற்காகத்தான் நாங்கள் அடிமைகளாக இருந்து கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த வரியை எடுத்து எல்லாமே நடைமுறையில் இருக்கிற வரி தான் பாட்டில் காயின் பண்ணுறார் அவர். வரும் காலத்திலே இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் நம் பரம்பரைகள், நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நாம் அடிமையில்லை என்று முழங்கட்டுமே, சந்தோஷமாக இருக்கட்டுமே, ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அப்போ எப்போ பாரதி எழுதினார்? சுதந்திரம் கிடைச்ச பிறகு எழுதலை. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடைச்சா எப்படி இருக்கும். ஆனால் இப்போ சுதந்திரம் கிடைச்சி இன்னைக்கு உள்ள நிலவரம் பார்த்தா இப்போ இதை எழுதியிருப்பாராங்கிறது சந்தேகம். இருந்தாலும் அப்போ அவரை இமேஜின் பண்ணி விஷனரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்த பல்லவி இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு அழகான உவமையை சொல்கிறார். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், கோடையில் நீரோடைகள் காய்ந்து தான் இருக்கும், நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். மழை வந்துட்டால் தண்ணி வந்துட போகுது, இப்போ காஞ்சிருக்கு. நம் தோள் வலியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். எம்ஜிஆருடைய அந்த விஷன், அவரோட பின்னாடி அவர் ஒரு அரசமைப்பதற்கு, ஒரு கட்சியை துவங்குவதற்கு, அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு, அது ஜனங்கள்கிட்ட செல்வாக்கு பெறுவதற்கெல்லாம் வாலியினுடைய இந்த வரிகள் காரணம் என்பதை எத்தனையோ தரம் எம்ஜிஆரும் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அவரை அரச கட்டிலே ஏற்றி வைத்த பாடல்களிலே ஒன்று அப்படின்னுட்டு சொல்லலாம். நம் தோல்வலியால் அந்த நாள் வரலாம், என்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே, உழைப்பவர் உழைப்பதனாலே. முன்னேற்றம் எப்படி வரும்? யார் உழைக்கிறானோ அவன் உழைச்சாதான் முன்னேற்றம் வரும். கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே, கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. ஏனென்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. என்ன அழகான வரி பாருங்க. வாலிக்கும் எம்ஜிஆருக்கும் மகுடம் சூட்டிய பாடல்களிலே ஒரு பாடல் இந்த 1000ல் ஒருவன் பாடல்.